ஒரு ஞானியிடம் இருந்து உபதேசம் உண்மையான ஞானியிடம் வாங்குவது வரம் அல்ல. அதுதான் உயர்ந்த கலையில் உயர்ந்த செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அழியாத செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் உண்மையான அலைவரிசை அப்படிங்கிறது. வரம் என்பது அலைவரிசை அல்ல. ஆனால் உபதேசம் உண்மையான ஞானிகிட்ட வாங்கிறது தான் அலைவரிசை. இந்த உலகத்திலே உயர்ந்த செயல் ஒரு ஞானி என்ன செய்யறான்னா, தனக்கு தானே தீட்சை கொடுத்துக்கிறான். இதான் உயர்ந்த தியானம்னு சொல்லுவாங்க. தனக்கு தானே தியானத்தை சரி செய்து கொள்கிறான். தனக்குத்தானே அவனே சமாதியை கொடுத்து கொள்கிறான். அப்ப முழுவதுமாக ஒருத்தர் உருவாகிற வரைக்கும் ஒரு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு ஞானியால கூட கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மனிதன் அவன் இறைவனாக மாற போறதுக்கு அந்த அவனுக்குள்ளே அவனே வேலை செய்யறதுங்கிறது எவ்வளவு பெரிய வேலை அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கங்க. அப்ப நீங்க மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் கொண்டாடப்படுகின்ற உயர்ந்த ஞானியரே இன்னொரு பெரிய அலைவரிசையை அறிய முடியல, இன்னொரு பெரிய அலைவரிசையை உணர முடியல, திக்கற்று போய் தவிர்த்து போய் நின்னுறாரு. அப்ப உள்ள அந்த அலைவரிசை சொல்லுது, மடையா, மணிமண்டபங்கிறது கொத்தனாரு சித்தாளு கரணையை வச்சுட்டு கட்டுறது இல்லடா, உனக்குள்ளே ஒரு மணிமண்டபம் கட்டணும்டா, உனக்குள்ளே அலைவரிசையால் ஒரு மணிமண்டபம் கட்டணும்டா. அதான் சொல்றான் திருச்செந்தூர்ல, உலகம் ஊர் குளித்த போது உன்னை நான் குளிக்க விடுறதில்ல, உன்னை குளிக்க வைக்கும் போது அந்த கடல் அலைவரிசையாக மாறுகிற அந்த காட்சி தருணம் வரும்போது உன்னை குளிக்க வைக்கிறேன். தியானத்திலே ரொம்ப உயர்ந்த தியானம் உயர்ந்த செயல் எதை சொல்லுவோம் அப்படின்னா, எல்லா உலகத்துக்குள்ள இருக்கிற எல்லா மனிதனுக்குள்ளேயும் ஒரு குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது, ஒரு குருக்கிட்ட தீட்சை வாங்கிறது, ஒரு குருக்கிட்ட உபதேசம் வாங்கிறது, இதெல்லாம் அப்படி இருக்கிறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மனம் இந்த எண்ண அலைவரிசையால் செயல்படுற இங்கே உலகத்தில் கோடான கோடி குருமார்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வரம் பெற்றவங்கங்கிறாங்க. எண்ணத்தால் இந்த மாதிரி குருவாக இருக்கிறதோ, ஆசிரமம் கட்டுறதோ, கோயில் கட்டுறதோ, பக்தியில் சோர் போடுறதோ, இல்லை பெரிய ஒரு அனுபவங்கிற பேரில் அவங்களுக்கு ஒன்று சித்தியாகி அது ஒன்று செயல்படுறதெல்லாம் வரம்ங்கிறாங்க. இந்த வரம் அப்படிங்கிற ஒரு செயல் எண்ணத்தால் உருவான போது அவனுக்குன்னு ஒரு காலம் அமைக்கப்படுது, அவனுக்குன்னு ஒரு நேரம் அமைக்கப்படுது. அந்த கால வரையறையில் அந்த கால நேரத்துக்குள்ளே அவன் அந்த காலத்தில் பிறக்கும் போது அதை பயன்படுத்தி கொள்கிறான். அப்போ அந்த வரம் தீர்ற வரைக்கும் அவனை யாரும் எந்த தொந்தரவும் பண்ணாமல் அந்த வரத்தை தீர்த்து கொண்டு போகட்டும், அந்த வரத்தை முடித்து கொள்ளட்டும், அந்த வரத்துக்குள்ளே இருக்கின்ற அனைத்து செயலையும் அவன் செயல்படட்டும் என்று அந்த காலகட்டத்தை அவர்கள் உணர்ந்து, அந்த காலகட்டத்தில் பெரிய ஞானியோ பெரிய செயல் வடிவத்தில் உள்ளவர்கள் யாரும் பணி செய்ய மாட்டார்கள். அந்த காலகட்டத்தில் இவன் போதிக்கிறதான் போதனை, இவன் சொல்றதான் சொல், இவன் எழுதுகிற புத்தகம் தான் பெரிய பிரதானமாக இருக்கும், இவன் கொடுக்கிற தியானம் தான் பிரதானமாக இருக்கும். அப்போ அந்த வரம் தீரும் வரை அதை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று அதை விட்டு விடுகிறார்கள். இது வரம். ஆனால் ஒரு ஞானியிடம் இருந்து உபதேசம் உண்மையான ஞானியிடம் வாங்குவது வரம் அல்ல. அதுதான் உயர்ந்த கலையில் உயர்ந்த செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அழியாத செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் உண்மையான அலைவரிசை அப்படிங்கிறது. வரம் என்பது அலைவரிசை அல்ல. ஆனால் உபதேசம் உண்மையான ஞானிகிட்ட வாங்கிறது தான் அலைவரிசை. அது எப்பயாவது தான் அந்த மாதிரி ஒரு செயல்கள் நிகழும். அந்த மாதிரி நிகழும்போது ஒருத்தருடைய வாழ்க்கை உயர்ந்த தரத்தில் மாற்றப்படும், உயர்ந்த தரத்தில் உயர்த்தி கொடுக்கப்படும். இங்கே இருக்கிற மக்களாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அதோடைய உண்மைத்தன்மைகள், அதோடைய உணர்வு தன்மை தெரியலை. இந்த உலகத்திலே உயர்ந்த செயல் ஒரு ஞானி என்ன செய்கிறான்னா, தனக்கு தானே தீட்சை கொடுத்துக்கிறான். இதான் உயர்ந்த தியானம்னு சொல்லுவாங்க. தனக்கு தானே தியானத்தை சரி செய்து கொள்கிறான். தனக்குத்தானே அவனே சமாதியை கொடுத்து கொள்கிறான். சமாதி தீட்சை என்பது யாரோ ஒருத்தர் கொடுக்கப்பட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, யாரோ ஒருத்தர் உபதேசம் கொடுக்கப்பட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு முதல் முறையாக ஒரு ஞானி எப்படி உருவாகிறான், இந்த அண்ட சராசரத்தில் முதல் முறையாக ஒரு அலைவரிசை என்பது, ஒரு பேராற்றல் என்பது உலகத்தை முதல்ல தோற்றி வைத்தது தன்னையே தான் தோற்றி வைத்து கொண்டது. இதுதான் விஷயம். நீங்கள் நினைக்கிற பார்வதி, நீங்கள் நினைக்கிற சிவன், நீங்கள் நினைக்கிற நாராயணன், இவனுக்கெல்லாம் எவனும் தாய் தந்தையே கிடையாது. தன்னையே தோற்றி வைத்து கொண்டவன்கள், தன்னையே தானாக இயக்கி கொண்டவன்கள் என்று பொருள். அப்போ ஒரு ஞானி உயர்ந்த ஞானியாக இருக்கிறவனுக்கு தன்னை இயக்கி கொள்றதும், தனக்கு தானே தீட்சை கொடுத்துக்கிறதும், தன்னையே உருவாக்கி கொள்றதும் பொருள். இதுக்கு ரெஃபரன்ஸா நான் இருக்கிறேன்.
என்னுடைய வடிவத்துல இருந்து நான் பார்த்துருக்கிறேன். நான் இது சம்பந்தமா இப்போ முதல் புத்தகத்துல நிறைய விஷயம் இருக்கு, காணொளியில நிறைய விஷயம் இருக்கு. அது நீங்க மறந்து அதுக்குள்ள உணராதனால அதுக்குள்ள உங்களுடைய ஸ்டடி, உங்களுடைய ஆராய்ச்சி, உங்களுடைய ஆய்வுகள் இல்லை. நீங்களே என்னன்னா பாதி நேரத்துல மனிதரா இருக்கீங்க, பாதி நேரத்துல பித்து பிடித்தவர்களா இருக்கீங்க, பாதி நேரத்துல சித்தர் ஆசை பிடித்தவரா இருக்கீங்க. இந்த மாதிரி 3-4 செக்ஷன்ல பிரிஞ்சு இருக்கிறதுனால என்ன மாதிரி ஒருத்தருடைய உரையை உங்களால ஆராய்ச்சி செய்ய முடியல, அதை ஒரு எடுத்துக்க முடியல. அது ஒரு பயிற்சியா நான் பேசுகிற அத்தனை விஷயமும் ஒரு பெரும் பயிற்சி, பெரிய செயல், ஒரு நீண்ட நெடிய தூரத்துக்கு வருட கணக்கா 30-40 ஆண்டுகள் ஒரு மனிதன் பயணிக்க போறான்னா அந்த பிரயாணத்துக்கு தேவையான அத்தனை உபகரணத்தையும் தான் என்னுடைய வார்த்தையா நான் கொடுக்குறேன். உனக்கு பொண்ணோ பொருளோ நீரோ மற்ற எந்த செயலும் அங்கு தீர்ந்துவிடும். என்னுடைய வார்த்தை என்பது தீராது. அலைவரிசையிலேருந்து கொடுக்குறேன். அந்த உபகரணங்கள் நீ உன்னுடைய பயணம் முழுக்க உன்னோட டிராவலில் இதை நீ மேற்கொள்ளும் போது ஆங்காங்கே நீ கலக்கமோ சோர்வோ ஏதோ ஒன்று அடையும் போது இந்த வார்த்தை உன்னை தெளிவுபடுத்தி மீண்டும் உன்னை பிரயாணத்துக்கு தயார் செய்யும் என்பதற்காகத்தான் நாங்கள் பேசப்படுறோம். இதோடைய தத்துவம் தெரியாம, இதோடைய உண்மைத்தன்மை தெரியாம யாரோ ஒரு 10 பேர் எங்கிருந்தோ வந்து விடுகிறார்கள், நம்ம சந்திக்க வருகிறார்கள். அவர்களுக்காக இந்த பிரபஞ்சத்துக்கு கிறுக்கு பிடிச்சி அலையல. உங்களுக்காக உங்க மேல கருணைப்பட்டு பேசுறதுக்கு பிரபஞ்சத்துக்கு லூஸ் இல்லை. பிரபஞ்ச டிஆர்பி ரேட் பார்க்கறது இல்லை. பிரபஞ்சம் உங்களை தக்க வச்சுக்கன்னு பார்க்கறது இல்லை. பிரபஞ்சத்துக்கு வேலை வெட்டி இல்லையா? அதெல்லாம் கிடையாது. ஒருத்தனுக்கு சுகம் உணர்ச்சி வந்துடுச்சு, அதனால இன்னொரு பெண்ணை வசப்படுத்திடுறான். அந்த பெண்ணு வந்து இவனுடைய செயலுக்கு இவனுடைய ஆசைக்கு வணங்கி அவ வந்துடுறான். இன்னொருத்தன் கருணை கதையை சொல்றான். அந்த கருணை கதையை கேட்டு மக்கள் எல்லாம் அழுகிறாங்க. ஆனா இந்த மாதிரி சுகத்துக்காகன்னு பார்வதியும் வரமாட்டா. இதே மாதிரி நீ எத்தனை கதையை சொன்னாலும் எந்த பிரபஞ்ச ஆற்றலும் அழுவவும் மாட்டான், கருணையும் பட மாட்டான். நான் தான் சொல்லிட்டேன், எனக்கு தெரியும் நீ எத்தனை தடவை தலைகளாக உருண்டாலும் சரி பிறண்டாலும் சரி இறை அலைவரிசைக்கிட்ட போய் கிட்ட கூட உன்னால் சீண்ட கூட முடியாது. அவன் அழுகவும் மாட்டான், சிரிக்கவும் மாட்டான், உணர்ச்சி வசப்பட மாட்டான், எமோஷன் ஆக மாட்டான், எந்த விஷயமே இருக்காது. அவன் ரொம்ப பிளெயினாக இருக்கக்கூடிய ஆள், ஒன்றும் இல்லாத ஆள். அவனுக்கிட்டலாம் வந்து நீ ஒரு சக மனிதன் மாதிரி நீ போய் அந்த ரியாக்ட் பண்ணுறது, 12 மணிக்கு ரியாக்ட் பண்ணுறது, 1 மணிக்கு ரியாக்ட் பண்ணுறது, 10 மணிக்கு ரியாக்ட் பண்ணுறது, ஓ வந்துரு ஓ அது இந்த பாத்தியா வேலையெல்லாம் உங்ககிட்ட மட்டும்தான். இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லா தியானம் பண்ணுறவனுக்கும் சொல்கிறேன் நான், நீ இந்த மாதிரி கருணை அடிப்படையில் இறைவனை அழைச்சிடலாம், இறைவனை கூப்பிட்டுடலாம். இறைவனை கும்பிட்டோம், மந்திரம் சொன்னோம், விநாயகர் மந்திரம் சொன்னோம், அம்பாளுக்கு மந்திரம் சொன்னோம், வாழை வந்துடுவா, பார்வதி வந்துடுவா, ஆதிசக்தி வந்துடுவாங்கிறதெல்லாம் இந்த புலிக்குழம்பு கதையெல்லாம் உங்ககிட்ட வச்சுக்க. இந்த மாதிரி செயலெல்லாம் அங்கே வேலைக்கு ஆகாது. அவன் வரமாட்டான், அவனே வருவான், அவன் ஒரு வேலை செஞ்சு கொடுப்பான் அவனுக்கு. அவ்வளோதான் விஷயம். அவன் கருணை அடிப்படையில் அன்பு அடிப்படையிலலாம் வேலை செய்ய மாட்டான், வரமாட்டான். மனம் இல்லாதவன்ட்டு அழுவ மாட்டான். இப்போ நம்மளே இருக்கோம்னா கதற போட்டு சட்டியில் போட்டு வறுப்பான். அவன் எந்த டென்ஷனும் ஆக மாட்டான். சாவ கடந்தா கூட எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டான். அவன் கூலாக அந்த காலம் வந்துருச்சு, அந்த நேரம் வந்துருச்சுன்னா வருவான். பெட்டில் கோமாவில் கிடக்கிறவங்கள கூட லெஃப்ட்டில் 2 தட்டி போட ஓடி ஏஞ்சி ஓடுறான்ருவான். ஆனால் அதுக்கு முன்னாடி ரியாக்ஷன்லாம் பண்ண மாட்டான். என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். இவங்களை பற்றி முழுமையாக எனக்கு தெரியும். இந்த பிரபஞ்ச அலைவரிசையில் இருக்கிறவனுக்கு மனம் கிடையாது. அதனால மனம் இருக்கிறவன் தான் எமோஷன் ஆவான். மனம் இருக்கிறவன் தான் தன்னையும் தாழ்த்திக்குவான், தன்னையும் வருத்திக்குவான், பிறரையும் போட்டு வருத்துவான். தன்னையும் இருப்பு சட்டியில் போட்டு வறுப்பான், பிறரையும் இருப்பு சட்டியில் போட்டு வறுப்பான். இது மனம் உள்ள மனிதர்களால் நிகழப்படுகிற செயல். அவங்கள்ட்ட இதெல்லாம் பிரபஞ்ச அலைவரிசையில் நிகழாது. அப்போ தன்னையே ஒருத்தன் உருவாக்கிக்கிறதுனா, ஒருத்தன் வந்து ஒரு இந்த அலைவரிசை இந்த இடத்துல உருவாக போகுது, ஒரு வேலை செய்ய போகுதுன்னா அவன் ஒரு உடலை தேர்ந்தெடுத்து அவன் வேலை செய்ய போகிற உடலுக்கு அவனுக்கே அவன் தீட்சை கொடுக்கறதுக்கு ஒரு வழியை பண்ணுவான், ஒரு வேலையை பார்ப்பான். அப்படிங்கிறது ஒரு உன்னதமான ஒரு செயல் வடிவமாக இருக்குது. நான் போன ஒரு 3-4 பேர்களை நான் சந்திச்சிருக்கிறேன். அதில் ரொம்ப ஃபெமிலியரான ஆள் ராகவேந்திரர். மற்றவர்கள் எல்லாம் வெவ்வேறு வடிவத்துக்குள்ளே இருக்கிறவங்க. அப்போ அவரெல்லாம் சமாதியில் இருக்கிறாரு. இப்போ நான் பார்த்த 3-4 பேர்களும் என் மேலே கருணைப்பட்டு என் மேலே விருப்பப்பட்டு அவங்க எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்குறாங்க. அப்படி கொடுக்கல, எனக்குள்ளே இருக்கிறல்ல அலைவரிசை இன்னைக்கு வேலை செய்கிறான்ல அவனே அவங்களுக்குள்ளே தடுத்து ஆட்கொண்டு அவங்க உடலை பயன்படுத்தி இவன் தான் ஆசீர்வாதம் கொடுத்தான். தான் உருவாக போகிறதுக்கு தானே பண்ணான். புரியுதுங்களா? ராகவேந்தர்லாம் எனக்கு வந்து அவரெல்லாம் பண்ணுறதுக்கான அந்த ஐடியாவே வரல. அவருக்கெல்லாம் அவர் வந்து அவருக்கு என்ன பண்ண முடியும்? அவருடைய கால சுச்சுவேஷனை பார்த்துட்டு மந்திராலயத்திலே குப்புறப்படுத்து உங்களை மாதிரி இப்படி மல்லாக்கையும் உருண்டிருக்கேன், குப்பரையும் உருண்டிருக்கேன், அவருடைய சமாதியில் அப்படியே வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன். ஆஞ்சநேயன் காலடியில் உட்காந்தேன், எவன் காலடியிலே உட்காந்தேன். அங்கெல்லாம் ஒன்றும் நடக்கலை. மத்தியானம் சோறு தான் போட்டாங்க. கொஞ்சம் சோறை தின்னுட்டு வந்தேன். அதில் 2 விதமாக சோறு போட்டாங்க. மனிதருக்கு ஒரு விதமான சோறு, மந்திரம் சொல்றவனுக்கு ஒரு விதமான சோறு போட்டாங்க.
ஆனால் அங்கேயும் ஒன்றும் பெரிய பாய்ச்சாலாம் ஒன்றும் நடக்கலாம் இல்லை. அப்போ அவங்களுக்குள்ளேயே இந்த அலைவரிசை உள்ளே போய் ஒரு வேலை செஞ்சுச்சு. இந்த மாதிரி 3 பேர்த்த பார்த்தேன். 3 பேரும் என்னை கண்ணாபண்ணான்னு திட்டினான், என்னை கேவலப்படுத்தினாங்க, என்னென்னமோ பேசினான். ஆனால் இந்த அலைவரிசை அவனுங்களுக்குள்ளே போய் நான் உருவாகிறதுக்கு என்னுடைய அலைவரிசையே அவனுங்களுக்குள்ளே போய் யார் அந்த களப்பணின்னு இருக்கிறான், களப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கானோ அவனுக்குள்ளே போய் எனக்கு தேவையான விஷயத்த, எனக்கு தேவையான விஷயம்னா அவனுக்கு தேவையான விஷயத்த, தனக்கு தேவையான தியானத்தை, தனக்கு தேவையான தீட்சையை, தனக்கு தேவையான விஷயத்த தானா அவனே கொடுத்து கொண்டான், அவனே வேலை செஞ்சான். இப்போ பிறர் செய்ய முடியாது, ஏன்னா அதை முழுவதும் அறிய முடியாது அப்படிங்கிறதுக்கு உண்மை தத்துவம் இதுதான். அப்போ முழுவதுமாக ஒருத்தர் உருவாகிற வரைக்கும் ஒரு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு ஞானியால கூட கண்டுபிடிக்க முடியாது. நான் உதாரணம், நான் எத்தனையோ பேருக்கு போனேன், சித்தர்னு கும்பிட்டாங்க, அவன் உண்மையிலேயே சித்தர்னு சொல்ல முடியாது, அவனுக்கு ஒரு அனுபவம் இருக்கு, அவன் அந்த ஏரியாவில் ஃபேமஸ். அவன் ஒருத்தர் வர்றாருன்னா அங்கே அவர் வீட்டில் கிளம்பும் போதே இவன் இன்னாரு வர்றான்னு சொல்லுவான். அந்த மாதிரி கலையை கையில் வச்சிருக்கிறவன். என்ன மாதிரி ஆளை ஃபியூச்சரில் அப்படி உருவாக போறாரு, இப்படி ஒரு வேலை செய்ய போறாருன்னு அவனால் கண்டுபிடிக்க முடியல. புரியுதுங்களா? அப்போ அவனை நான் மக்கள்கிட்ட அவனுடைய புகைப்படத்தை காட்டாததுக்கோ, அவனை எனக்கு இவன் தான் ஆசீர்வாதம் பண்ணான்னு ஆசீர்வாதம் பண்ணவனே நான் உலகத்துக்கு சொல்லாமல் போனதுக்கு காரணமோ, எனக்கு ஒருத்தன் குருன்னு ஒருத்தன் இருந்திருக்கணும்ல, இவன் தான் குருன்னு நான் சொல்லாமல் போனதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, எனக்குள்ள இருந்த அலைவரிசை சொன்னிச்சு, உனக்கு குரு எவனும் கிடையாது, உன்னையெல்லாம் எவனும் ஏற்றுக்கல, ஏன்னா உன்னை எவனாலையும் கண்டுபிடிக்க முடியல, நாம தானே வேலை செய்ய போறோம், நம்ம அலைவரிசையை வச்சு நாமே போய் அவனை தடுத்து ஆட்கொண்டு நாம ஆசீர்வாதம் பண்ணோம், நாம தான் தீட்சை கொடுத்தோம். அப்ப நீ போய் இவனை போய் குருன்னு கும்புறதோ, இவனை போய் குருன்னு மக்கள்கிட்ட காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அவனாலே கண்டுபிடிக்க முடியல. அவன் இந்த உடலை வச்சுக்கிட்டு உன்னோடைய காலக்கணக்கை வச்சுக்கிட்டு கர்ம வினையில ஒரு மனிதன் நிற்கிறான். அப்படிதான் உன்னை பார்த்தான், அப்படிதான் என்னை பார்த்தாங்க, அப்ப அப்படிதான் என்னை திட்டினாங்க, அப்ப அப்படிதான் என்னை அவங்க ஒரு செயல் பண்ணாங்க. அப்ப அவருக்கே தெரியாம அவருக்குள்ள தடுத்து ஆட்கொண்டு இந்த அலைவரிசை நான் வளர்வதற்கு மிக நுட்பமாக மனித தேகத்தில் செயல்பட்ட தமிழ்நாட்டில் 3 பேரை தேர்ந்தெடுத்து அந்த 3 பேர்த்துக்கு உடலுக்குள்ள போய் என்னுடைய அலைவரிசையை எனக்கு தீட்சை கொடுத்துச்சு, என்னை ஆசீர்வதித்துச்சு, என்னை உருவாக்குனுச்சு. சமாதியில் இருக்கிற ராகவேந்திரரையும் தடுத்து ஆட்கொண்டு அதுதான் செஞ்சுச்சு. ராகவேந்திரரோ இந்த 3 பேரோ எனக்கு தனிப்பட்ட முறையில் செய்யவில்லை. அதனாலதான் இவர்கள் எனக்கான சார்ந்தவர்கள், என்னை உருவாக்குவதற்கு காரணமானவர்கள்னு மக்கள்கிட்ட நான் அறிமுகம் பண்ணி வைத்தேன். இல்லைன்னா அவர்களுடைய புகைப்படத்தையோ அவர்களை பற்றியோ நான் சொல்லியிருப்பேன். அதற்கு அவர்களே என்னை கண்டறிய முடியல. இதுதான் அதுல இருக்கிற உண்மையான விஷயம். அப்ப அது உருவாகிறத அது அவ்வளவு துல்லியமாக அவ்வளவு செயல்பாடுகள்ல அது எடுத்து ஒரு வேலையை செய்யுது. அப்ப ஒரு மனிதன் அவன் இறைவனாக மாற போறதுக்கு அந்த அவனுக்குள்ளே அவனே வேலை செய்யறதுங்கிறது எவ்வளவு பெரிய வேலை அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கங்க. இந்த வேலையெல்லாம் எங்கேயாவது ரொம்ப அரிதா தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப அரிதா தான் ஒரு விஷயத்த பார்த்துருக்க முடியும். இந்த மாதிரி தான் ஒரு செயல் வடிவம் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்தை மக்கள்கிட்ட புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கடினமான ஒரு சூழல் இருக்கும், கடினமான சவால் இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு சூழலையும் பிரபஞ்சம் இந்த காலகட்டத்தில் பிரசன்ஸ் ஏன் பண்ணுதுன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல உன்னுடைய பயணத்துக்கு அது உதவியாக இருக்கும், அது ஒரு அருமருந்தாகவும் ஒரு பாதுகாப்பு கவசமாகவும் இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல நீ சிக்கிக்குவ. மனிதன் என்பவன் தனக்கு தானே தண்டனை கொடுப்பவன் அப்படின்னு ஒருத்தன் யார் இருக்கான்னா அது மனிதன் தான். தன்னை அழித்து கொள்பவன் யார் என்றால் மனிதன். தன்னையே புகழ்ந்து கொள்பவன் யார் என்றால் மனிதன். தன்னையே ஒரு தாழ்த்தி கொள்பவன் யாருன்னா அது மனிதன் தான். இப்ப எல்லா வடிவத்துக்குள்ளேயும் மனிதன் அவனை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்புகளை அவனே உருவாக்கி கொண்டு அவன் அழித்து கொள்வதற்கான வேலைகளையும் பாற்று விடுவான். இந்த செயலுக்குள்ளதான் இருக்கு. அப்ப ஒரு நாள் அவனை அழித்து கொள்றதுக்கு முன்னாடி ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தன்னை உயிரை எவனும் மார்க்கவில்லை, இவனே சூசைட் பண்ணிக்க ஒரு கயிறை தூக்கிட்டு ஓடுறான். அப்ப என்னுடைய குரல் எங்கேயாவது கேட்கறதோ, அவன் கல்லுல போய் உட்காந்து ஒரு கம்பத்துல போடும்போது அந்த மரத்து முழுக்க ஒரு 4 வாசகம் நான் எழுதி வச்சிருக்கேன். அந்த வாசகத்தை பார்த்துட்டு கைத்தை குளிச்சு போட்டு அங்கேயே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இன்னமே சாவக்கூடாதுன்னு வந்தவனும் இருப்பான். அது அவனையும் மாற்றக்கூடிய வாய்ப்பு உருவாக்கப்படும். அப்ப வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இவ்வளவுதான் லைஃப் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ எங்கேயோ ஒரு இடத்துல வெறும் போதனைகளாக இல்லாமல் இது ஒரு அலைவரிசையாக இருப்பதனால் அவனை திசை திருப்பி விடும். அவனுக்கு 4 வழியில் ஏதோ ஒரு வழி போவதற்கான வெளிச்சத்தை காட்டிவிடும். அந்த வெளிச்சம் தெரியாமல், அந்த பாதை தெரியாமல் தேங்கி நின்று விடுவான். அவன் எப்பொழுது தேங்கி நிற்க போறான்னு தெரியாது.
இன்று இங்க வந்திருப்பவனுக்காக இந்த உரை நிகழ்த்தப்படுவதில்லை. இங்க வந்திருக்கிறவனே 10 ஆண்டுகள் கழிச்சோ 15 ஆண்டு கழிச்சோ ஒரு இடத்துல போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இருட்டு அறையில மாட்டிக்கிட்டான்னா அங்க ஒரு வெளிச்சம் இந்த செயல் ஏற்படுத்தி கொடுக்கும் அவனுக்கு. அப்ப அவனை காப்பாற்றுவதற்கு எங்கேயோ ஒரு இடத்துல இது தேவைப்படும் தான் ஒருத்தன் பணி செய்யவே வர்றான். அவன் நீண்ட நெடிய காலத்துக்கு தேவையான பணியை செஞ்சு வச்சுட்டு அவன் என்ன பண்றான், போயிடுறான். இப்ப அவன் எப்படி போயிடறான், ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப உடலுக்குள்ள ஒரு அலைவரிசையா இருந்துட்டு வேலையை செஞ்சுட்டு வெளியில போய் அவன் ஒரு இடத்துக்குள்ள எப்படி ஆகுறான்னா, எப்படி ஒருத்தர் ஜீவ சமாதியாக ஒரு இடத்துக்குள்ள ஒரு உடலை விட்டுட்டு போயிருக்காரோ அந்த மாதிரி அவனுடைய அலைவரிசையே என்னன்னா ஒரு இடத்துல அசைவற்று போய் சமாதி மாதிரி இருந்துருது. அப்ப களத்துக்குள்ள பிற அலைவரிசைகள் வேலை செய்யுது. பிற அலைவரிசைகள் அவன் சமாதியில இருக்கிறான் பாருங்க, அலைவரிசை சமாதியா இருக்கிறான் பாருங்க ஆகாயத்துல. அப்ப அந்த இடத்துக்குள்ள பிற அலைவரிசைகள் வருது. இப்படி ஒரு உயர்ந்தவன் இங்க சமாதியா இருக்கிறான்னு அவங்களாலே கண்டுபிடிக்க முடியும். இப்ப அவரே பல ஆண்டுகள், 100 ஆண்டுகள், 200 ஆண்டுகள், 500 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள், 3000 ஆண்டுகள் அப்படியே இருக்கிறாரு, அசைவற்று இருக்கிறாரு. அப்ப அந்த அலைவரிசை இப்படி ஒண்ணு இருக்கு, இந்த காலகட்டத்தில் தோண்டப்பட்டதுன்னு பிற அலைவரிசைக்கே தெரியல. அப்ப அவனே ஒரு நாள் அவதரிக்க வேண்டியது இருக்கிறதுனால அந்த அலைவரிசை வெளிப்படைந்து அது மூவ் ஆகி வருது வெளியில வந்து வேலை செய்ய வரும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமா சில நபர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. சில அலைவரிசையா இருக்கான்ல சில பேர் கண்டுபிடிக்கிறான், ஒரு உயர்ந்த ஒரு பெரிய ஒருத்தர் வர்றாருப்பா, வந்திருக்கிறாருப்பாங்கிறான். இதுக்கு முன்னாடி அவர் இருந்த இடத்த அவர் தோன்றாதனால எப்படி தோன்றது அப்படிங்கறது எப்படி சொல்றாங்கன்னா, அந்த விழிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் தோன்றதுங்கிறாங்க. அந்த அலைவரிசை பணி செய்ய வருது இல்லை, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிறரை பாத்திரக்கூடாதுன்னு, எந்த அலைவரிசையும் பாத்திரக்கூடாதுன்னு அது தன்னை ஒன்றும் இல்லாத நிலையில தானே வெளியில யாருக்கையும் காட்டாம யாரும் தன்னை அறிஞ்சிட முடியாத ஒரு இடத்துக்குள்ள அது அப்படி இருக்கு. அப்ப நீங்க மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் கொண்டாடப்படுகின்ற உயர்ந்த ஞானியரே இன்னொரு பெரிய அலைவரிசையை அறிய முடியல, இன்னொரு பெரிய அலைவரிசையை உணர முடியல, திக்கற்று போய் தவிர்ச்சி போய் நின்னுறாரு. அப்ப ஒரு செயலுக்குள்ள இருக்கு. என்னுடைய வளர்ச்சியில ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்துட்டேன் தமிழ்நாட்டுல, பல இடங்கள்ல போயாச்சு. இப்ப இந்த இந்த ஸ்டேஜில் இந்த இடத்துல நிறைய பேர் சூட்சமத்துல இப்படி ஒரு அலைவரிசை வந்திருக்கா, இப்படி ஒருத்தர் வளர்ந்துருக்கிறாரான்னு பிற அலைவரிசை பார்த்து வியர்க்குது. அப்ப இதுக்கு முன்னாடி நான் பணி செஞ்சப்ப அவங்க எல்லாம் என்ன ரியாக்டே பண்ணல, என்னை ஒரு பெருசா கன்சிடரே பண்ணல, என்ன ஒரு லிஸ்ட்லயே அவங்க எடுத்துக்கல. புரியுதுங்களா? அவன் ஒரு பெரிய விஷயமாவே அவங்க கேர் பண்ணல. அப்ப இப்ப அந்த அலைவரிசையோட செயல்பாடுகள் இருக்குல்ல, அதோட தாக்கம் என்னன்னா அலைவரிசையா இருக்கிற அவனுக்கு தெரியும். மனிதனை தாக்குறது 10%, அலைவரிசையா இருக்கிறான்ல அவனை 90 விழுக்காடு தாக்கம். இப்ப ஏன்டா இப்படிங்கிற ஒரு அதிருது, இங்கன ஏன்டா இப்படி ஒரு சில்னஸா இருக்கு, இங்கன ஏன்டா மாறுது அப்படின்னா எவனோ வந்திருக்கான். ஆக இது காலமாற்றத்தால நடக்கல, யாரோ ஒருத்தர் பணி செய்யறாரு, அவரோட தாக்கம் தான் அப்படின்னு அவன் சார்ந்த வம்சாவளியில இருக்கிறவன்ட்ட கேட்கறதும் அவன் அறிஞ்சுக்க முற்படும் போது இங்க ஒருத்தர் இந்த மாதிரி இருக்கிறாரு, இன்னாருன்னு தெரியலன்னு சில பேர் அறியறான். அப்ப அவனுக்கு வியர்ப்பா இருக்கு, இப்படி ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு செயல்பாட்டுல வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு செயலா இருக்கு. அப்ப ஞானிகளுக்கே அப்படிதான். அப்ப மனிதரா இருக்கிறவங்க போய் கண்டுபிடிச்சிட முடியுமா, பாத்திர முடியுமா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்ப ஒருத்தர் உருவாகிறதுங்கிறது சாதாரணமா உருவாகிக்கல. அப்புறம் 2000 ஆண்டுகள் அவர் ஒன்றும் இல்லாத நிலையில அப்படியே இருந்துட்டு வான்வெளியில திருப்பி வெளியில பணி செய்ய வர்றாருன்னா எவ்வளோ ஒரு திட்டத்தோட வருவாரு. அப்ப அவர் உருவாக்கிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு எல்லா வரையறையும் தெரியும். அவர் காலத்துக்காக, இந்த நேரத்துக்காக, இந்த காலகட்டத்தில் நாம் வருவோம் அப்படிங்கிறத வச்சுட்டு உள்ள போயிடுறாரு. இந்த காலகட்டம் முடிஞ்சோன்னா அவர் வெளியில அலைவரிசை வெளிப்படும் போது அவர் இந்த எந்த இடத்துல எந்த பகுதியில ஒரு மனிதன் தோன்றுவான், அவனை நம்ம தேர்ந்தெடுத்து அவனை உருவாக்கி அவன் உடல்ல இருந்து நம்ம பணி செய்வோம் அப்படிங்கிறத கிளியரா வச்சு அவன் உடலை பல ஊருக்கு அனுப்புறாரு. யாரு? இந்த உலகத்திலே உயர்ந்த 2000 ஆண்டுகள் முதல்ல உருவான ஒரு அலைவரிசை என்ன அனுப்புறான். ஆனா இங்க இருக்கிற ஞானி ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்டான். அவன் என்னன்னா என் உடலையும் என் தாய் தகப்பனுடைய காலக்கணக்கையும் என்னுடைய காலக்கணக்கையும் வச்சுக்கிட்டு அவன் ஆசீர்வாதம் பண்ண பாக்குறான். ஆனா எனக்குள்ள ஒருத்தன் வேலை செய்ய போறான் பாருங்க, அவன் உள்ள இருக்க போறாங்கிறது இவனுக்கு தெரியல. அப்ப இவன் என்ன பண்றான், என்னை மறுக்கிறான், என்னை திட்டுறான், என்னை அவாய்ட் பண்றான்.
அப்போ இவன் சொல்கிறான், இந்த மாதிரி நிகழும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதனால தான் என்ன பண்ணுறேன்னா இவனுங்களுக்குள்ளேயே நான் போய் என்னையே நான் வந்து உருவாக்கிக்கிறதுக்கு ஒரு வேலை பண்ணேன் அப்படின்னு என்கிட்டே வந்து சொல்லுவான். நீ வந்து அவனுங்களை போய் வணங்கிடாத. நான் ஒரு 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 ஸ்டேஜில் ஒரு 3 பேரையும் பிடிச்சி வணங்குன்னு வணங்கிடுனேன். ஒரு நாள் எனக்குள்ளே இருக்கிற அலைவரிசை வந்து சொன்னிச்சு, அவனுங்களை ஏன் வணங்குறேன்னு கேட்டுச்சு. அவனுங்க தானே நமக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க. தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, சத்தியம்னு ஒன்று இருக்குல்ல, அவங்கள வணங்கணும்ல. அவங்க தானே வாழ்க்கைன்னா. ஆடப்போடா வெங்காயம், அவங்க எங்கடா வாய்ப்பு கொடுத்தாங்க? அவங்க உடலுக்குள்ள நானே தடுத்து ஆட்கொண்டு உள்ள போய் எனக்கு நானே தீட்சை கொடுத்துக்கிட்டேன்டா, எனக்கு நானே ஆசீர்வாதம் பண்ணேன். அவனுங்க எவன்டா உனக்கு கொடுத்தான் அப்படின்ட்டுருச்சு. அவனுங்கள்ட்டலாம் உன்னை விட்டுருந்தேன்னா என்னுடைய வேலையே நடக்காது. இவனுங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு உன்னை விட்டுருந்தேன்னா உன்னை கொண்டிருப்பாங்க நேரம். அப்போ நான் வேலை செய்ய வரும்போது பிறரை யாரையும் கலக்காமல் நானே களத்தில் இருக்கிறேன் அப்படின்னு வந்ததுனால தான் ஒரு விஷயம் நடக்குது. அப்போ அது அது ஒரு விஷயம் சொல்கிறது. அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் நீங்கள் உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் உங்களுக்குள்ள ஏதாவது பரிணாமம் நடக்க போது பெரிய லெவல்லன்னா ஒரு அலைவரிசை உங்களை உருவாக்கும், உங்களை தேர்ந்தெடுக்கும், அது உங்களை வழி நடத்தும், அது உங்களை ஒரு பெரிதாக ஒரு செயலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நீங்களா கற்பனையில் ஒரு மாளிகை கட்டாதீங்க, புரியுதுங்களா? எனக்கு காட்டப்பட்டது அருணகிரிநாதராக இருக்கட்டும், மாணிக்க வாசகனாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எனக்குள்ள கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல தியானத்தில் உட்காந்துருக்கும்போது மதுரையில் ஒரு மணிமண்டபம் கட்டணும்னாங்க. சரி, மணிமண்டபம் கட்டணும்னா எவனை பிடிச்சி கட்ட சொல்கிறது, என்ன பண்ணுறது? மணிமண்டபம் கட்டணும்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க 3 நாளாக. எந்த மணிமண்டபத்தோட கட்டுறது அப்படின்ட்டு கூட ஒரு டீயை குடிச்சிட்டு, டேய் மதுரையில் ஒரு மணிமண்டபம் கட்டணும்டா அப்படின்னு ஒருத்தன்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். கட்டிடுவோம், மணிமண்டபம் இந்த சர்ச்சு மாதிரியே கட்டுவோமா? இந்த மாதிரி இப்படி ஒரு விஷயம், இப்படி விஷயம் அப்படின்னு. அப்புறம் நைட்டு அப்புறம் முடிச்சுட்டு போய் டீ கடையில் திருப்பி போய் உட்காந்து தியானத்தில் அப்படியே ஆழ்ந்து போயிட்டோம். அப்போ உள்ள வந்து அந்த அலைவரிசை சொல்லுது, மடையா, மணிமண்டபங்கிறது கொத்தனாரு சித்தாளு கரணையை வச்சுட்டு கட்டுறது இல்லடா, உனக்குள்ளே ஒரு மணிமண்டபம் கட்டணும்டா, உனக்குள்ளே அலைவரிசையால் ஒரு மணிமண்டபம் கட்டணும்டா. சித்தாளு கொத்தனாரை வச்சு சிமெண்ட்ல கட்டுற கட்டடம் அழிந்து போகுண்டா. அலைவரிசையால் நாம் கட்டப்படுகிற கட்டடம் பல ஆண்டுகள் வணங்கப்படுகிற செயலா இருக்குண்டா. ஒரு ஞானிக்குள்ளே ஒரு கோவில் இருக்கிறா, அதுதான்டா உலகத்தில் சிறந்தது. ஊர்ல கட்டி வச்சிருக்காம பாரு, மன்னர்கள் கட்டி வச்சிருக்க கோயில், அதெல்லாம் தூக்கி அங்கிட்டு ஓரமா விடா. மாணிக்க வாசகன் கட்டினான்னு கோயில் சொல்றான்ல, அவன் கட்டின கோயில் வேறடா. சிமெண்ட்ல போய் இதெல்லாம் கொத்தனாரை வச்சு கட்டலடா. இந்த மடையனுங்க அப்படி பேசிட்டு இருக்காங்க. தனக்குள்ள கட்டணும்டா, தனக்குள்ள ஒரு கோயிலை உருவாக்கணும்டா. அப்ப நீ போய் ஒரு இடத்துல உட்கார்ற அப்படின்னா அந்த நீ உட்கார்ந்துருக்கல்ல, நீ உட்கார்ந்துருக்கிற அலைவரிசையே ஒரு கோயிலாக அப்படி மாறுண்டா. அப்படி அலைவரிசையே கோயிலா வந்து நின்றோம். இதுக்குள்ள தியானம் பண்ண போனவன் என்ன பண்ணான், அலைவரிசையை பார்த்துட்டு மிரண்டு போய் கொத்தனாரை சித்தாலையும் குட்டி வந்து ஒரு கட்டடத்தை கட்டி விட்டாங்க. அலைவரிசையா ஒரு கோயில் இருந்துச்சுல, அந்த இடத்துல தான் உலகம் முழுக்க இப்ப கோயில் கட்டி வச்சிருக்காங்க, புரியுதா? அவன் ஞானி என்ன பண்ணான்னா அலைவரிசையால் தன்னாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு செயல் வடிவம். அப்ப என்ன பண்ணிட்டான், இவனுக்கு வரம் கொடுத்துருக்குறோம், இவன் இந்த வேலையை தான் பார்ப்பான், சித்தாளு கொத்தனாருக்கு வேலை கொடுக்கறது தான் இவனுக்கு வேலை, நம்ம வந்து இவனை என்ன பண்றது விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் ஒதுங்கிக்கிட்டார். இப்போ இதில் தான் எங்கள் ஊர் முழுக்க இருக்கிற கோவில்கள் எல்லாம் உருவான கதைகள், புரியுதுங்களா? இந்த கதைகளில் தான் நம்ம போய் ஊரில் போய் ஒரு கோவில்களை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ மதுரைக்குள்ள ஒரு அலைவரிசை ஒரு மணிமண்டபம் மாதிரி எனக்குள்ளே ஏற்பட்டது, ஒரு இடத்துக்குள்ள ஒரு செயல் வடிவம் செய்யணும்னு. ஆனால் வெளியில் இல்லை, உள்ள அது ஒரு இடத்துக்குள்ளேயும் அவங்க அலைவரிசையால் ஒரு மணிமண்டபத்தை உருவாக்குவாங்க, ஒரு செயல் வடிவத்தை உருவாக்குவாங்க. அப்போ இதுதான் விஷயம். இங்கே இந்த வேலைகள் எல்லாம் நடக்கும், இங்கே தியானம் பண்ணுறதுக்கு இந்த இடம்னு சொல்லுவோம். ஆனால் இந்த கட்டடம்லாம் கிடையாது, அலைவரிசை உள்ள ஒரு கோவிலாக உட்காந்துருக்கும், அவ்வளோதான் விஷயம். அப்போ ஒரிஜினல் கோயில் எதுன்னா கண்ணுக்கு தெரியாத அணுத்தூவல்களாக கோவிலாக இருக்கும். இப்போ இந்த உருவம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த உருவம் கொத்தனாருங்க கட்டின மாதிரி எங்கள் அம்மா நீலாவதின்னு பழனிவேல்னு 2 பேர் கட்டின கொத்தனாருங்க கட்டினா உடல் இது. இதுக்குள்ள உண்மையிலேயே ஒரு கோயில் இருக்கு, அது வந்து பிரபஞ்சத்துடைய அலைவரிசை கோவில். இப்போ கொத்தனார் கோவிலை கும்பிட்டுக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு இருந்தால் அது வேலை கேட்காது. உள்ள இருக்கிற அலைவரிசையால் கோவிலை கட்டினாதான், பார்த்தாதான், வணங்கினாதான் ஏதாவது ஒன்று நடக்கும், புரியுதா? இது பிரச்சனை வந்து இதுதான். அப்போ சிப்பிகள் கட்டினதையே நின்று ரசிச்சுட்டு கோபுரத்தையே பார்த்துட்டு இருக்கான். கோபுரத்தை பார்த்தா கோடி புண்ணியம் கோடி புண்ணியம் கோடி புண்ணியங்கிறான். அவர் சிலையே பார்த்துட்டு நிற்கிறான், வரமாட்டான் அங்கிட்டு.
பெருமாள் பெருமாள் பெருமாள்னு நிற்கிறான். முருகன் முருகன் அந்த சிலையை பார்த்துக்கிட்டே வரமாட்டான். சிலைக்குள்ள இருக்கிற அலைவரிசையோ அது உண்மையான அந்த திருச்செந்தூர்ல எங்கனடா அலைவரிசை, எப்பட்றா அது அலைவரிசையாக அந்த இடம் எப்பட்றா உருவானுச்சு, அந்த கடலை வந்து ஒப்பிடுறான். என்னமோ வந்து சொர்க்கத்துக்கு இணையா அந்த கடலை ஒப்பிடுறான், திருச்செந்தூர் கடலை. அந்த கோவிலை வந்து மிக பிரம்மாண்டமா அந்த இடத்த வந்து வேற லெவல்ல ஞானிகள் விவாதிக்கிறான், ஞானிகள் வந்து டிஸ்கஷன் பண்றான். அப்ப அந்த இடத்துக்குள்ள இருக்கிற அந்த சில்லோண்டு 3 அடி 4 அடியில இருக்கிற முருகனும் அங்க இருக்கிற கோவிலோ கிடையாது. அதை தாண்டி அலைவரிசையா ஒரு 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 விஷயம் பண்ணியிருக்கிறான். அப்ப அலைவரிசை கோயிலை எவனும் வணங்குறது இல்லை, பார்க்கறது இல்லை. எவனுமே அந்த அலைவரிசைக்குரிய விஷயத்த பார்க்கறது இல்லை. அதான் சொல்றான் திருச்செந்தூர்ல, உலகம் ஊர் குளித்த போது உன்னை நான் குளிக்க விடுறதில்ல, உன்னை குளிக்க வைக்கும் போது அந்த கடல் அலைவரிசையாக மாறுகிற அந்த காட்சி தருணம் வரும்போது உன்னை குளிக்க வைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் இருக்கும்போது அதை செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக உன்னை கூட்டிட்டு போய் எப்படி ரகசியமா எப்ப குளிக்க வைக்கிறேன்னா, அந்த கடல் தண்ணியாக இருக்காம அது அலைவரிசையாக மாறும்போது அதோடைய ஒரிஜினாலிட்டியில நீ போய் குளி போ. அப்ப நீ தெரிஞ்சுக்குவ, இது வந்து விசேஷமான கோவில் பக்கத்துல இருக்கிற ஒரு குளமோ ஒரு கடலோ கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க. அதுதான் காசியில சொன்னா, நான் கரை மேல உட்கார்ந்துருந்தேன், ஒரு வீட்டுல இருந்தேன், அந்த வீட்டிலேருந்து இறங்கி வந்து காலையில வந்து குளிக்க வந்தேன், குளிச்சு கங்கையில குளிச்சுட்டு உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே வழக்கமா இருக்கும். ஒரு நாள் திடீர்னு வந்து கங்கையில நான் குளிக்க போகும்போது அதிக நேரம் குளிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்குள்ளேருந்து ஒரு அலைவரிசை வந்து சொன்னா, அட படுபாவி ரொம்ப நேரம் குளிக்காதடா, உனக்குள்ள நான் அலைவரிசையாக இருக்கிறேன், அது தண்ணி முழுக்க போய்கிட்டே இருக்குடா. சில தீய சக்தி கொண்டவனுங்கள்லாம் எப்ப வேணாலும் வந்து குளிக்க வந்து டம்மு டம்முன்னு இறங்குவாங்க. நீ பாட்டுல ஒரு மனிதன் போல நீராடி நீச்சல் ஆடி கொண்டு இருக்கிறையா, தயவு செய்து நீரை விட்டு எழுந்து போடா, உனக்கு புண்ணியமா இருக்கும், நீரை விட்டு எழுந்து போடா அப்படின்னா. இப்ப அருகாமையில பார்த்தா பெரிய பெரிய சாமியார்கள்லாம் வந்து உத்தராட்சியை போட்டுக்கிட்டு காவி வேட்டியை கட்டிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்கள இப்படி கும்பிடுறாங்க, இப்படி கும்பிடுறாங்க. இவன் குளிச்ச உடனே நீ எந்திரிச்சு போடா, வந்து போயிடும், உன்னால வந்து இந்த அவனுக்கு கண்ட பண்ணுக்கெல்லாம் கிடைச்சிருண்டாங்கிறான். நம்மள ஒரு நாய் கூட பார்க்க இல்லை. இவ்வளவு பெரிய அலைவரிசைங்கிறான், இவ்வளவு பெரிய விஷயங்கிறான், நம்மளை எவனுமே கண்டுக்கல. ஆனா நமக்குள்ளே எவனோ ஒண்ணு ஏதோ பண்றாம இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் அப்படியே போறேன். அதுதான் உண்மை செயல். அப்ப நம்ம போய் ஒரு இடத்துக்குள்ள அந்த வீட்டுல போய் காசியில முடிச்சுட்டு அந்த வீட்டிலேயே உட்காந்துருக்கோம். நமக்கு அந்த போட்ல போகணும் அப்படின்னு தோணுது, காசி நகரத்தை சுற்றி பார்க்கணும்னு தோணுது, காசியில அங்க போகணும் இங்க போகணும்னு தோணுது. வேணா செய்யறான், காசிக்குள்ள சில இடத்துக்குள்ள மட்டும் தான் நம்மளை விடுறான், மற்ற இடத்துக்குள்ள எல்லாம் விடவே மாட்டான், திரத்தி அடிக்கிறான். மீறி நம்ம போனோம்னா அங்க ஒரு கலவரத்தை உருவாக்கிறான். நம்ம ஒரு டூரிஸ்ட்கார மாதிரி சுத்தி பார்க்கலாம் நினைச்சாலும், நம்ம ஒரு பக்தர்கள் மாதிரி மாறலாம் நினைச்சாலும், உள்ள இருக்கிற அலைவரிசை என்ன பண்றான், கல்லை எடுத்துக்கொண்டு நம்மளே துரத்துறான். அப்ப நாம என்ன பண்றோம், நம்மளே நாம ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டு அங்கேருந்து வந்து பேசாம உட்காந்துக்கிறோம். அப்ப நம்ம கூட நிறைய பேரை பயணத்துக்கு கூப்பிட்டுக்காத, பயணத்துக்கு வச்சுக்காதன்னா, அவன் இந்த காசியை சுத்தி பார்க்கணுங்கிற மூடு இருப்பான். ஆனா சில இடத்துக்குள்ள நீ போகணும், சில இடத்துக்குள்ள போகக்கூடாதுங்கிறது உனக்குள்ள இருக்கிற செயல். அங்க போகக்கூடாது அப்படிங்கிறத அந்த அலைவரிசைக்கு மட்டும்தான் நுட்பமா தெரியும். இது தெரியாது. இப்போ என்னுடைய திட்டம், என்னுடைய பணி, ஏன் இப்படி செய்வேன், ஏன் இப்படி போறேன் அப்படிங்கிறத எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, எவனாலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த அலைவரிசை எப்ப என்ன சூழல்களுக்குள்ள அது ஒரு வேலையை பார்க்கும் அப்படிங்கிறது அது ஒண்ணு வச்சிருக்கு. அப்படிதான் நான் வந்து ஒரு 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 வரையறைக்குள்ள, ஒரு வடிவத்துக்குள்ள எல்லா காலகட்டத்துக்குள்ளேயும் நம்ம வாழ்ந்தோம். அப்ப நமக்குள்ளேருந்து அந்த அலைவரிசையால உருவாக்கப்படுறது. அதனாலதான் தஞ்சை பெரிய கோயிலுக்கு போகும்போது எவனாலையுமே தஞ்சை பெரிய கோயில்ல அங்க இருக்கிற அலைவரிசையை பார்க்க முடியல, உணர முடியல. நாம போகும்போது அந்த அலைவரிசை அப்படியே வெளியில வருது, புரியுதுங்களா? அப்படி அப்படி எழுந்து வருது வெளியில, அப்படியே ஒரு 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 வேற ஒரு வடிவத்துக்குள்ள பார்க்குறோம். அப்ப அது வந்து என்னன்னா ரிசீவ் பண்ணுது, நம்மளை வந்து வாங்க அப்படின்னு வந்து கூப்பிடுது. ஒரு வீட்டில் எப்படி அழைப்பாங்க நம்மளை, வந்துட்டீங்களா வாங்க அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி பயங்கர ரெஸ்பான்ஸ். இது அங்க மட்டும் கிடையாது, எங்க போனாலும் இது வந்து ஒரு செயல் வடிவம் பண்ணுது. அப்ப அதுக்குள்ளேயும் சில ப்ரொசீஜர் வச்சு, சில விதிமுறைகள் வச்சிருக்கிறான். நீ எல்லா இடத்துக்குள்ளேயும் போய் அவனுக்கு காட்சி கொடுத்துடக்கூடாதுங்கிறான். அங்க ஒருத்தன் அலைவரிசையா இருக்கிறான் பாரு, அவனையே நீ பார்க்க கூடாது. அவன் அலைவரிசை தான், அவனை வந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் அந்த கோவிலில் கும்பிட்டுக்கிட்டு இருக்கான், வழிபடுறான். ஆனா அவனை நீ பார்க்க கூடாது, அவனை தவிர்த்துரு அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப நமக்குள்ள ஒரு பிரயாணத்துக்குள்ள எவ்வளவு பெரிய டிராவல்ல, எவ்வளவு பெரிய நீண்ட நெடிய தூரத்தை நம்ம வந்து எப்படிலாம் கடந்து வந்திருப்போம்.
இப்படியெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்போம், இப்படியெல்லாம் நிகழ்ந்திருக்கும்.